மலரும் நினைவுகள். காலத்தை வென்றவர்கள் மறக்க முடியுமா? தமிழ் சினிமா பிரம்மாக்கள், அந்த நாள் ஞாபகங்கள். வந்தார்கள், வென்றார்கள். எம்ஜிஆரை சுட்டதால சிறைக்கு சென்று வந்த பெண் ராதா நடித்து வெளியான முதல் படம் சமையல்காரன். வாய்ப்பு கொடுத்தவர் மு. கருணாநிதி. கதாநாயகன் கருணாநிதியின் மகன் மு. க. முத்து. இதன் மூலம் சினிமாவில் 4வது இன்னிங்ஸை துவக்கினாரு ராதா. அதற்கு காரணம் என்ன என்று யாராவது சொல்லினார்களா? இதை பற்றி எல்லாம் நாம் பேசக்கூடாது. எனக்கு நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் பால் டான்ஸ் எழுப்பதனால் இத்துடன் வார்த்தையை முடித்துக் கொள்ளுகிறேன். தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள்ல ஒப்பந்தமானாரு. நேரம் தவறாம நடிச்சு கொடுத்தாரு. சமையல்காரன் செட்ல நடந்த ஒரு சம்பவம் எம்.ஆர். ராதாவோட வைராகியத்தை காட்டுது. காசி அது இன்னைக்கு போக நாளைக்கு வரும். மனுஷனுக்கு குணம் தாங்க பெருசு. குணம் பெருசுன்றவன் ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிற? அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ். பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போடா. ஒரு சமயம் ராதாவுக்கு உடல்நிலை சரியில்லை, வயிற்றுப்போக்கு. அதனால மேக்கப் ரூம்ல களைப்போட படுத்திருந்தாரு. விஷயத்தை கேள்விப்பட்டு ராதாவை சந்திக்க மேக்கப் அறைக்கு வந்த நடிகை மனோரமா, என்னன்னே உடம்பு முடியலையான்னு கேட்டாங்க. யாரு சொன்னா? நான் நல்லா தான் இருக்கேன், ஷாட்டுக்கு போலாமான்னு சட்டுன்னு எழுந்து நடிக்க கிளம்பிட்டாரு. ஒரு நடிகன் தன் இயலாமையை வெளிக்காட்டிக் கொள்ள கூடாதுன்றது எம்.ஆர். ராதாவுடைய கொள்கையா இருந்தது. அந்த 12ல இருந்து 1 மணிக்குள்ள சாப்பிடுற நேரத்துல உண்மை பேசுறீங்க. போதுங்க, அது போதும். இங்க பாருங்க, நீங்க இந்த 1 மணி நேரமாவது உண்மையை பேசி பாருங்க. நம்ம சாமியார் சொன்ன வார்த்தை பொய்யாவே ஆகாதுங்க. சந்திரன், குரு இந்த 2 ஃபெலோவை கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லுவோம். நாளைக்கு பகல்ல இருக்க சொல்லுவனே. நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவனை போய் சொல்லுவோம். நான் சொன்னேன் சொல்லுவனே. யார் அவன்? சந்திரன், குரு. பொண்ணுக்கு சொந்தக்காரன், அண்ணன் தம்பியா? கிரகங்களாச்சே. பிளானட்ஸ்.